ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குட்டி கூடைக்கான ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் சைடுக்கான ஹேண்டலை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். 5 ஒயர் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேண்டில் போட்டு இருக்கேன். இன்னுமே சில பேருக்கு கூட நல்லா அழகாக பின்னுவாங்க, ஆனால் கைப்பிடி மட்டும் போடவே வராது. அடுத்தவங்க கையை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த அவசியம் இருக்காது. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கைப்பிடியோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா பின்னல் கைப்பிடின்னு சொல்லுவாங்க. நம்ம சடை பின்னுவோம் இல்லையா, அதே டைப்பு தான். சடை பின்ன தெரிஞ்சாலே போதும், இந்த டைப்பு ஹேண்டலை ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரி, அது எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட போட்டு மீதமான வயர் வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் போட்டாச்சு, இன்னொரு ஹேண்டில் மட்டும்தான் இந்த வயரை யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். இப்போது இதுக்கான வயரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதில் கரெக்டாக 3 ஸ்கேல் அளவுக்கு நான் வயரை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 3 ஸ்கேல் அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வயரு. இந்த வயரை மடக்கி பிடிச்சி இதே அளவில் கரெக்டாக 5 வயரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், 3 ஸ்கேல் அளவில் 5 வயர் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்டில் போட போகிறோம். இப்போது நான் இந்த கூடைக்கு ஒரு வலை விட்டுட்டு சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் நாட்டுக்கு நேராக வரக்கூடிய மேல் நாட்டில், இந்த நாட்டில் வயரை சுருவிக்கிறேன். உங்கள் கூடைக்கு எந்த மாதிரி ஹேண்டில் வேணும் அப்படின்றது அது உங்களோட சாய்ஸ் தான். உங்கள் கூடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டலோட பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொருன வயரை 2 பக்கம் இருக்கக்கூடிய நுனி பகுதியும் இந்த மாதிரி சமமாக வச்சுக்கிட்டு அதனுடைய மடிப்பு பகுதி அந்த நாட்டுக்கு பக்கத்தில் வர மாதிரி இந்த மாதிரி சமமாக இழுத்துக்கிறேன். இப்போது வயரோட எஜ்ஜு பகுதி ஈவனாக இருக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ வயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ரைட்டு சைடில் 5 வயர் இருக்குது, லெஃப்ட் சைடில் 5 வயர் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சடை பின்னுற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இப்போது உள்பக்கமாக இருக்கக்கூடிய 2 சைடு இருக்கக்கூடிய வயரையும் இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிறேன், சரிங்களா? லெஃப்ட் வயரும் ரைட்டு வயரும் ஒன்று மேலே ஒன்று கிராஸாக வச்சுருக்கேன். அடுத்ததாக லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு வயரை ரைட் சைடு இருக்கக்கூடிய வயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கிறேன். அடுத்ததாக ரைட் சைடு இருக்கக்கூடிய 2வது வயரை எடுத்து கீழே போகுது இல்லையா லெஃப்டோட வயரு, அந்த வயருக்கு கீழே விடணும். ரைட் சைடு வயரை எடுத்து லெஃப்ட் சைடு வயருக்கான கீழே விட்டு அடுத்த வயருக்கு மேலே கொண்டு வரேன். ஓகேவா? இப்போ நம்ம 2 வயரை இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம். இப்போது 3வது வயரை இதே போல் ரைட் வயரு பார்த்திங்கனாக்கா கீழே இருக்குது, அதுக்கு கீழே அந்த 3வது வயரை கொண்டு வரேன். அடுத்தது 2வது வயர் ரைட் சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே கொண்டு வரேன். இப்போது நம்ம 3வது வயர் லெஃப்ட் சைடு மட்டும் போட்டிருக்கேன். இப்போது ரைட்டு சைடு இருக்கக்கூடிய 3வது வயர் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு வரக்கூடிய மேல் வயருக்கு மேலே கொண்டு வந்து 2வதாக இருக்கக்கூடிய வயருக்கு கீழே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் மேலே கொண்டு வரேன் 3வது வயரோட மேலே. இப்போ பார்த்திங்கன்னா 3 வயரை நம்ம இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிருக்கோம். அடுத்தது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 4வது வயர் எடுக்கிறேன். பின்னி வச்சுருக்க வயருக்கு மேலே கொண்டு வந்து அடுத்த வயருக்கு கீழே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் 3வது வயருக்கு மேலே கொண்டு வரேன். இதே போல் ரைட் சைடு இருக்கக்கூடிய 4வது வயரையும் கீழே கொண்டு வரேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வயர் கீழே தான் இருக்குது, கீழே கொண்டு வரேன். அதுக்கு அடுத்த வயர் மேலே இருக்குது, அதுக்கு மேலே கொண்டு வந்து அடுத்த வயருக்கு கீழே கொண்டு வந்து மறுபடியும் லாஸ்ட்டாக மேலே கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? இப்போ 5வதாக கடைசியாக இருக்கக்கூடிய இந்த வயரு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வயரே கீழே இருக்குது, அதுக்கு கீழே கொண்டு போகணும். அடுத்த வயர் மேலே இருக்குது, அதுக்கு மேலே கொண்டு வரேன். அடுத்து 3வது வயர் கீழே இருக்குது, அதுக்கு கீழே கொண்டு வந்து 4வது வயருக்கு மேலே கொண்டு வரேன். இதே போல் ரைட் சைடு இருக்கக்கூடிய வயரையும் இதே போல் தான் மேலே இருக்கக்கூடிய வயருக்கு மேலே கொண்டு வரேன், கீழே இருக்கக்கூடிய வயருக்கு கீழே கொண்டு வரேன். இதே போல் பின்னி இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும், லூஸ் விடக்கூடாது. நல்லா டைட்டாக முடிஞ்ச அளவு க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இருக்கிற வயர் எல்லாமே இந்த மாதிரி நம்ம சைடாக பின்னி வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக இதை எப்படி ஹேண்டலாக மாற்றுறதுன்றதை பார்ப்போம். பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வயர் எடுக்கிறேன். இது மேலே இருக்கிற மாதிரி இருக்கா, இந்த வயர் எடுத்துக்கிட்டு ரைட் சைடு கொண்டு வரேன். ரைட் சைடு ஃபஸ்ட்டு வயரை விட்டுடணும், அதுக்கு நடுவில் கொண்டு வந்து 2வது வயருக்கு மேலே கொண்டு வரேன். அடுத்த 3வது வயருக்கு கீழே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் 4வது வயருக்கு
மேலே கொண்டு வந்து 5வது வயருக்கு கீழே கொண்டு வரேன். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு இருக்கக்கூடிய ஒரு வயரை விட்டுட்டு தானே நம்ம போட்டோம். அந்த விட்ட வயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடோடைய ஃபஸ்ட்டு வயருக்கு நடுவில் கொண்டு வரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வயரை விட்டுடணும். 2வது வயரை வந்து மேலே இருக்கா அதுக்கு மேலே கொண்டு வரேன். அப்புறம் 3வது வயருக்கு கீழே கொண்டு போகிறேன். அடுத்தது 3வது வயருக்கு மேலே கொண்டு வரேன். அப்புறம் 4வது வயருக்கு கீழே கொண்டு வரேன். ஓகேவா? இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த விட்ட வயரை ரைட் சைடு கொண்டு வரேன். ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வயரை விட்டுட்டு அதுக்கு நடுவில் கொண்டு வந்து மேலே இருக்கக்கூடிய 2வது வயருக்கு மேல் பகுதியில் கொண்டு வந்துட்டு 3வது வயருக்கு கீழே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் 4வது வயருக்கு மேலே 5வது வயருக்கு கீழே. ஓகேவா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வயர் வந்து விட்டுட்டு 2வது வயருக்கு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த வயரை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். ஒரு வயரை விட்டுட்டு அதுக்கு நடுவில் கொண்டு வரேன். 2வது வயருக்கு மேலே கொண்டு வந்துட்டு 3வது வயருக்கு கீழே, மறுபடியும் 4வது வயருக்கு மேலே, 5வது வயருக்கு கீழே. ஓகேவா? ஒரே கான்செப்ட் தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிக்கு மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் போடுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஜடை பின்னுற மாதிரி தான். ஏன்னா வயரை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு மாற்றுறோம். ஒரு வயரை விட்டுட்டு நடுவில் கொண்டு வரோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இந்த ஹேண்டலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் நடுவில் எந்த ஒரு வயருமே கொடுக்கல. வெறும் இந்த மாதிரி ப்ளைனாக பின்னிட்டு மட்டும்தான் வரப்போகிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சின்ன கூடை. ஸோ நம்ம அதிகமாக வெயிட் போட்டு எதுவும் தூக்க போகிறதில்ல. ஸோ ஹேண்டலுக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. அதுக்காக நான் இது வந்து உள்ளார எந்த ஒரு வயருமே உங்களுக்கு வேணும் மொத்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த வெட்டின வயர் இருக்கு இல்லையா, துண்டு வயரு, அது வந்து உள்ளார ஸ்டஃப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, இப்போ பின்னுற மாதிரியே தான் இந்த ஹேண்டலோட எட்ஜ் வரைக்குமே பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் ஹேண்டல் எவ்வளோ மொத்தமாக வந்திருக்கு அப்படின்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 விரல் சைஸுக்கு மொத்தமாக இருக்குது இந்த ஹேண்டல் பார்த்தீங்கன்னா. இப்போது இந்த வயரை எப்படி சொருவுதுன்னு பார்ப்போம். நடுவில் ஒரு நாட் விட்டுட்டு 3வது நாட்டில் இந்த வயரை நான் சொருவிக்கிறேன். சொருவறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதமான வயர் எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி பின்னி எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த முடிச்சு சும்மா கலண்டு போகாமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தேன். இதை கழட்டிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரைட் சைடு 5 வயர், லெஃப்ட் சைடு 5 வயர் வர மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். இப்போது இந்த வயர்ஸை அந்த ப்ளூ கலர் நாட்டுக்கு சென்டராக பாயிண்ட் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிரித்து நான் சொருவிக்கிறேன். காய்ஸ், அவ்வளோதான். ஹேண்டல் வந்து வயர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒவ்வொன்றா எடுத்து நாட் போட்டு கூடைக்கு உள்ளார சொருவ வேண்டியது தான். இப்போ சொல்லுங்கள், இந்த ஹேண்டல் ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது, உங்களாலையும் போட முடியும்ல? அப்புறம் நான் வந்து தெளிவாக சொன்னேன்னா இல்லையா, இல்லை இன்னும் ஏதாவது வேறு மாதிரி சொல்லணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட உங்களுக்கு கூடைகள் பார்த்தீங்கன்னா சந்தேகம் ஏதாவது இருந்தாக்கா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கும் ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.